أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَإِذَا رَأَوْكَ إِن يَتَّخِذُونَكَ إِلَّا هُزُوًا أَهَذَا الَّذِي بَعَثَ اللَّهُ رَسُولًا. மேலும் இவர்கள் உம்மை காண்பார்களானால் உம்மை கேலிக்குரியவராக எடுத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இவரைத்தான் இறைவன் தூதராய் அனுப்பியிருக்கின்றானா? إِن كَادَ لَيُضِلُّنَا عَنْ آلِهَتِنَا لَوْلَا أَن صَبَرْنَا عَلَيْهَا وَسَوْفَ يَعْلَمُونَ حِينَ يَرَوْنَ الْعَذَابَ مَنْ أَضَلُّ سَبِيلًا. நம் தெய்வங்கள் மீது உள்ள நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கவில்லையானால் இவரோ நம்மை வழிகெடுத்து அந்த தெய்வங்களை விட்டு நம்மை விலக்கியே வைத்திருப்பார். சரி, அந்த நேரம் வெகு தூரத்தில் இல்லை. இவர்கள் வேதனையை காணும்போது யார் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டார்கள் என்பது இவர்களுக்கு தாமாகவே தெரிந்துவிடும். أَرَأَيْتَ مَنِ اتَّخَذَ إِلَٰهَهُ هَوَاهُ أَفَأَنتَ تَكُونُ عَلَيْهِ وَكِيلًا. தனது மன இச்சையை தன் கடவுளாக்கிக் கொண்டவனின் நிலை குறித்து என்றேனும் நீர் சிந்தித்ததுண்டா? இத்தகையவனை நேர்வழியில் கொண்டு வரும் பொறுப்பை நீர் ஏற்க முடியுமா? أَمْ تَحْسَبُ أَنَّ أَكْثَرَهُمْ يَسْمَعُونَ أَوْ يَعْقِلُونَ إِنْ هُمْ إِلَّا كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ سَبِيلًا. என்ன, இவர்களில் பெரும்பாலோர் செவியேற்கின்றார்கள் என்றோ புரிந்து கொள்கின்றார்கள் என்றோ நீர் கருதுகின்றீரா? இவர்களோ கால்நடைகளை போன்றவர்கள் ஆவர். ஏன், அவற்றை விடவும் இவர்கள் மிகவும் தரங்கட்டவர்கள் ஆவர்.